ஐபிஎல் 2026 வந்து எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா எந்த இடத்துல விட்டீங்க டேபிள் கீழே தான் பாட்டமில் தான் அப்படின்ற மாதிரி தான் சென்னை சூப்பர் கிங்ஸுடைய நிலைமை வந்து இருக்குது. -4 இருக்குது அவங்களுடைய ரன் ரேட். எந்த டீமும் அச்சீவ் பண்ணாத ஒரு பெரிய சாதனையை அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அணியை நாசமாக்கும் ஸ்டீபன் ஃப்ளெமிங் மற்றும் மைக்கேல் ஹசி இவர்கள் எடுத்த தவறான முடிவுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புள்ளி விவரத்தோடு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியில் லைக் பண்ணுங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 2 பேர் பலவீனப்படுத்துகிறார்களா அப்படின்றாங்க. இதனால் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் MS தோனி அவங்க 2 பேருமே வந்து கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். இருப்பினும் இந்த மேனேஜ்மெண்ட் வந்து எதையும் கண்டு கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2025 சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ரொம்ப படுமோசமாக சொதப்பி 14 போட்டியில் வெறும் 10 புள்ளியை தான் பெற்றிருந்தாங்க. கடைசி இடத்தையும் பரிசாக பெற்றாங்கன்னே சொல்லலாம் அந்த ஃபார்மில். இதில் 2026 அதிரடி கம்பேக் கொடுத்து இடத்துல தரமான வீரர்களை வாங்கியிருக்கணும். பவுலர்ஸ் முக்கியமாக இதுவாக நல்ல பவுலர்ஸை பிக் பண்ணியிருக்கணும். இல்லை பயிற்சியாளர்களை இளம் பயிற்சியாளர்களை வந்து அவங்க வந்து பிக் பண்ணியிருக்கணும். இதையெல்லாம் பண்ணலை அப்படின்னே வந்து சொல்கிறாங்க. இப்படி சிஎஸ்கே கெட்டு குட்டிச்சவராக போகிறதுக்கு காரணமே வந்து ஃப்ளெமிங் மற்றும் மைக்கேல் ஹசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க எடுத்த சில தவறான முடிவுகள் தான் சிஎஸ்கேக்கு பெரிய பின்னடைவை வந்து கொடுத்துருக்கு. ஃபீல்டிங் பயிற்சியாளராக வந்து சுரேஷ் ரெய்னாவை எடுக்கிறதா ஒரு நியூஸ் வந்து ஸ்பெகுலேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் காசி விஸ்வநாதன் தான் இந்த முயற்சியை வந்து பண்ணிட்டு வந்தார். ஆனால் ஃப்ளெமிங் வந்து அவருக்கு ஃபேவரான ஒரு பிளேயரை வந்து ஃபீல்டிங் கோச்சாக நியமிச்சிட்டாரு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. அவர் மட்டும்தான் பண்ணுவாரா, நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பவுலிங் கோச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் மைக்கேல் ஹசி தன்னுடைய ஆளுமையை காட்டுறதுக்காக அவர் வந்து ஒரு பவுலிங் கோச்சை வந்து நியமித்தார். நீ ஒன்று நான் ஒன்று பங்கு போட்டுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியலை. இப்படி பயிற்சியாளர் விஷயத்தில் அவங்களுக்கு யார் வந்து பேச்சை கேட்பாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்களே தவிர திறமையானவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல. இதுதான் வந்து சுதப்பலுக்கான ஒரு முக்கிய காரணமாக வந்து பார்க்கப்படுது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் 2026 பார்த்தீங்கன்னா ஏலத்திலேயே சிஎஸ்கே சிறப்பாக பண்ணலைன்றாங்க. தரமான வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர்கள் வந்து இதுக்கு வந்த போதும் புறக்கணிச்சிட்டு இவங்க வந்து ஒரு நியூசிலாந்துடைய ஆல்ரவுண்டர் ஜாக் ஃபோல்ஸை வந்து தலைமை பயிற்சியாளர் ஃப்ளெமிங் வந்து தேர்வு செய்தார். இவர் வந்து தனது நாட்டுக்காரருக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாரு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடு மைக்கேல் ஹசியும் தனது பங்குக்கு ஆஸ்திரேலியாவோட மேத்யூ ஷாட்டை வாங்கினாங்க. இவர் வந்து ஆஸ்திரேலியாவோட T20 செட்டப்லே இல்லையா, இவரையும் வந்து இது பண்ணி ஒரு சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் இடத்துக்கு வாங்கியிருக்காங்க. பட் இதுவும் வந்து ஒரு கரெக்டான பிக் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி தங்களை சொல் பேச்சு யார் கேட்குவாங்களோ அவங்கள மட்டும் தான் நியமிச்சிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேருடைய செயல்பாடுனால MS தோனி கெய்க்வாட் 2 பேருமே அதிருப்தியில் இருக்காங்க. இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா கெய்க்வாட் அடுத்தடுத்து வெளியிலேயே தன்னுடைய அதிருப்தியை வந்து ப்ரெசன்டேஷன்லேயோ இல்லை ரிப்போர்ட்டர்ஸ்க்கு மீட்லேயோ வந்து அவர் வந்து சொல்லிடுவார் அப்படின்ட்டே வந்து சொல்கிறாங்க. MS தோனி வந்து இப்போது 2 வாரம் விளையாட மாட்டார் அப்படின்றதுனால இவங்களுடைய ஆளுமையை காட்ட நினைக்கிறாங்களா என்ன அப்படின்றது தெரியாமல் தான் எல்லோரும் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இந்த அணி நிர்வாகம் இப்படி வந்து நிறைய விஷயம் போயிட்டு இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்கல. காரணம் வந்து பெரிய போட்டிகளில் ஏதாவது வின் பண்ணிட்டா இதெல்லாம் மறந்துடுவாங்க. ஒரு சின்ன பிரச்சனையை மறைக்க பெரிய பிரச்சனையை உருவாக்குறதுன்றது இதுதான். ஆனால் வந்து இது வந்து அடுத்தடுத்த போட்டியில் சொதப்பலாக முடிஞ்சால் நிர்வாகம் கூட ஃப்ளெமிங் மற்றும் ஹசி மீது அதிருப்தியை வெளிப்படுத்தும் தான் சொல்கிறாங்க. அதே போல் அடுத்தடுத்து லீக் போட்டியில் வந்து பஞ்சாப் கிட்ட ஒரு விளையாட இருக்காங்க. அடுத்து ஏப்ரல் 3ஆம் தேதி வந்து சேப்பாக்கில் ஒரு மேட்ச் நடக்க இருக்குது. அடுத்த மேட்ச்லேயும் இதே மாதிரி சொதப்பல் வந்து தொடருமானால் இது வந்து விமர்சனத்தை வந்து பெறும். அதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் விமர்சனத்தை பெறும். இந்த போட்டி மீது பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜடேஜா அதர் டீமுக்கு போனாலும் அவருடைய விசுவாசம் இன்னும் மாறல. அந்த விசுவாசம் கொஞ்சமாவது இந்த கோச்சுங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. போகிற போக்க பார்த்தா MS தோனி IPL வந்து ரிட்டையர் ஆகி கோச்சாக வந்துருவாரோ அப்படின்ற ஒரு இதுவும் வந்து யூகிக்க முடியுது எல்லாருனாலையும். ஸோ சிஎஸ்கே வின் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இதுவாக இருக்குது. பட் அது கரெக்டாக எல்லாருடைய பொசிஷன்லேயும் கரெக்டாக வந்து ஒரு டீம் செட்டப்போட வின் பண்ணால் தான் இது வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றத நம்மளோட கருத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.